மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை அடித்தே கொலை செய்து புதைத்த கொடூரம். மனநலம் பாதிக்கப்பட்ட உங்கள் மகன் காணவில்லை என கூறி அவர்களது பெற்றோர்களுடனேயே தேடி நாடகமாடிய அவலம். புதைக்கப்பட்ட இளைஞரின் உடலை தோண்டி எடுத்து உண்மையை அலசிய காவல்துறை. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். உடல் மற்றும் மன வலிமைகளுடன் பிறந்து வாழ்வியல் நடத்தும் குழந்தைகளின் மத்தியில் மாற்றுத்திறன் கொண்டு பிறக்கும் குழந்தைகளின் வாழ்வியல்களை அவர்களின் பெற்றோர் மட்டுமின்றி அரசும் தொடர்ந்து கண்காணித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதே வேளையில் மனநலம் குன்றிய ஒரு குழந்தையை அடித்து துன்புறுத்தி குழி தோண்டி புதைக்கும் அளவிற்கு சமூகம் சென்று கொண்டிருப்பதை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் மகாலிங்கபுரம் முல்லை நகர் பகுதியில் யுத்திர சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னும் பெயரில் தனியார் மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மனநலம் பாதிக்கப்பட்ட 23 மாணவர்கள் படித்து வந்த நிலையில் சோமனூர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் 22 வயது மகனான வருண்காந்த் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அங்கு சேர்க்கப்பட்டார். அப்போதே அடுத்த 6 மாதங்களுக்கு வருண்காந்தை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் யாரும் பார்க்க முடியாது எனவும் அப்படி பார்ப்பதால் மற்ற மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என கூறி பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை கேட்டு தங்கள் குழந்தை நல்ல சிகிச்சை பெற்று நல்ல முறையில் வீடு திரும்பினால் போதும் என கூறி அடுத்த 6 மாத காலத்திற்கு பார்க்க வரமாட்டோம் என உறுதியளித்துள்ளனர். இப்படியே 3 மாத காலங்கள் ஓடிச் சென்ற நிலையில் கடந்த 15ஆம் தேதி மனநல காப்பகத்தில் இருந்து ரவிக்குமாருக்கு போன் அழைப்பு வந்தது. அதில் காப்பகத்தில் இருந்து மாணவர்கள் அனைவரும் ஆழியார் அணைப்பகுதிக்கு சுற்றுலா சென்றதாகவும் அப்போது உங்களது மகன் மட்டும் காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உடனடியாக கிளம்பி காப்பகத்திற்கு வருமாறும் ரவிக்குமாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரவிக்குமார் தனது உறவினர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு உடனடியாக காப்பகத்திற்கு சென்றுள்ளார். காப்பகத்திற்கு வந்த ரவிக்குமாரின் காப்பக அறக்கட்டளையின் நிர்வாகி கிரிராம், மேற்பார்வையாளர் ரித்தீஷ் ஆகியோர் உங்கள் குழந்தையை காணவில்லை எனவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். மேலும் ஆழியார் அணைப்பகுதியில் வருண்காந்த் நடந்து செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகளையும் ரவிக்குமாரிடம் காட்டியுள்ளனர். மேலும் நாமே வருண்காந்தை தேடுவோம் எனவும் கூறிய காப்பக உரிமையாளர்கள் தேடுவதற்கு நாங்களும் உதவி செய்கிறோம் என கூறியுள்ளனர். இதையடுத்து ரவிக்குமாருடன் இணைந்து காப்பக உரிமையாளர்களும் வருண்காந்தை தேடினர். எங்கு தேடியும் வருண்காந்த் கிடைக்காததால் காப்பகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் தரவுகளை ஆய்வு செய்யலாம் என ரவிக்குமார் கேட்டபோது 2 நாட்களுக்கு மட்டுமே சிசிடிவி காட்சிகள் பேக்கப் இங்கு இருக்கும் என காப்பக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மேலும் காப்பக நிர்வாகிகளின் மொபைல் எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதும் ஆழியார் அணை அருகே வருண்காந்த் செல்வது போன்று காப்பக உரிமையாளர்கள் காட்டிய காட்சிகளும் ரவிக்குமார் மற்றும் அவரது உறவினர்களையும் சந்தேகமடைய வைத்தது. இதனால் காப்பக உரிமையாளர்களுக்கு தெரியாமல் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் சிலரிடம் விசாரிக்க தொடங்கினர். அப்போது விசாரிக்கும் போதே அவர்களுக்கு பல திடுக்கிடும் தகவல்களும் கிடைத்தன. அதாவது வருண்காந்த் காணாமல் போனதாக சொல்லப்படும் தேதிக்கு முன்பாகவே அவர் காப்பகத்தில் இருந்து காணாமல் போய்விட்டதாகவும் அவர் காணாமல் போன நாளில் இருந்து அவரது படுக்கைகள் மற்றும் உடைமைகள் வேறொரு அறைக்கு மாற்றப்பட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் இங்கு சிகிச்சை பெறுபவர்களை அடித்து சித்திரவதை செய்வதை இங்குள்ள காப்பக உரிமையாளர்கள் வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காப்பக ஊழியர்கள் தெரிவித்த தகவலின்படி வருண்காந்த் காணாமல் போன சம்பவத்தில் ஏதோ மர்மமும் திட்டமிடலும் இருப்பதை உணர்ந்த அவரது உறவினர்கள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தங்களுக்குள் இருக்கும் சந்தேகங்களை விரிவாக தெரிவித்தனர். இச்சம்பவத்தின் வீரியத்தை புரிந்த காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன் பேரில் காப்பக உரிமையாளர்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான ஊழியர்கள் சிலரிடம் போலீசார் தனித்தனியே விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் கடந்த 11ஆம் தேதியே வருண்காந்த் காப்பக நிர்வாகிகளால் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் உயிரிழந்த வருண்காந்தின் உடலை நடுப்புனி நாகூர் காட்டுப்பகுதியில் உள்ள காப்பகத்திற்கு சொந்தமான இடத்திற்கு எடுத்துச் சென்றதும் தெரிய வந்தது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் காப்பக அறக்கட்டளை நிர்வாகியான கிரிராம், மேற்பார்வையாளர் ரித்தீஷ் மற்றும் ஊழியர் ரங்கநாயகி ஆகிய மூவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அடித்துக் கொல்ல
கொல்லப்பட்ட வருண்காந்தின் உடல் சாக்குப்பையில் அடைக்கப்பட்டு காப்பக உரிமையாளரான கவிதாவின் வீட்டில் புதைக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து பொள்ளாச்சி சார் ஆட்சியர் விஸ்வநாதன், வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் பொள்ளாச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் ஆகியோர் தலைமையில் வருண்காந்தின் தந்தை ரவிக்குமார் முன்னிலையில் வருண்குமாரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து கைதான மூவரையும் நீதிமன்ற காவலில் அடைத்த போலீசார் இந்த சம்பவத்தில் மேலும் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது, இது போன்ற குற்றங்கள் இதற்கு முன்னாலும் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொண்டுட்டாங்கிற மாதிரி தகவல் வந்துங்க. அடித்து துன்புறுத்தி சிரமப்படுத்தி கொண்டுட்டாங்கிற மாதிரி தெரிஞ்சுதுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ கைதாக இருக்கிறவர் எங்கள் கூடவே எங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துட்டு எங்களுக்கான தேடுதலை அவரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாருங்க. கடைசியில் பார்த்தா அவர் எங்களை முட்டாளாக்கிட்டு இருந்திருக்காருங்க. முட்டாளாக்கினதும் இல்லாமல் எங்கள் குழந்தைய கொண்டு இந்த அளவுக்கு எங்களை சிரமப்படுத்தியிருக்காருங்க. இன்றைக்கி நடுப்புலிங்கிற கிராமத்தில் அவங்களோட சொந்த தோட்டத்தில் புதைச்சிக்கிற மாதிரி தகவல் வந்ததுங்க. இப்போல்லாம் நாங்கள் எல்லோரும் இங்கே இப்போ பார்க்குறது அது உண்மைங்கிறது நிறுவனமாகிடுச்சு. திரும்பி இப்போ எங்கள் போஸ்ட்மார்ட்டம் எங்கள் குழந்தைகளை ஹேண்ட் ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் சொந்த ஊரான கரவலிமாவட்ட கிராமத்தில் குழந்தைய கொண்டு போய் நாங்கள் நடக்கின்றோம். இது இன்னொரு வாயில் என்னன்னா, இந்த 25 குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு எங்கள் குழந்தை உயிரை விட்டுருக்குன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஒரு மனவளர்ச்சி கொண்ட ஒரு குழந்தையை எப்படி பார்க்கணும்னு கூட தெரியாமல் இந்த அளவுக்கு கடுமையான முறைகளை நிறுவனத்துக்காங்க. இப்போ நான் வணக்கத்துக்குரிய ஐயா ஸ்டாலின் ஐயாக்கு நான் கேட்டுக்கிறது, இன்னும் இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை நடக்காமல் பார்த்துக்கணும்னு எங்களோட தாழ்மையோட உங்களை வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.